சித்தி தான். ஸோ சித்தி ஆப்ல நீங்க லாகின் பண்றப்ப எய்தர் நீங்க ஓடிபி யூஸ் பண்ணியும் நீங்க லாகின் பண்ணலாம் ஆர் பாஸ்வேர்ட் பயன்படுத்தியும் பண்ணலாம். ஸோ சித்தி வந்து ஆப்பாவும் இருக்கு ஆர் நீங்க வெப் லிங்க்லயும் பண்ணலாம். ஸோ வெப் லிங்க்ல பண்றதுக்கு சித்தி லிங்க் இருக்கு. எப்படி வி அகாடமி நம்ம ஆப்பும் யூஸ் பண்றோம் ஆர் லிங்க்லயும் போய் நம்ம லாகின் பண்றோமோ அது மாதிரி சித்தி 2.0 ஆப்பும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஆர் வெப் லிங்க்கும் இருக்கு. வெப் லிங்க்ல போறப்ப உங்களுக்கு இந்த சாய்ஸ் இருக்கு. ஓடிபியா பாஸ்வேர்டா அப்படிங்கிற சாய்ஸ் இருக்கு. நிறைய பேர் லீடர்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்வைசருடைய சித்தி ஓபன் பண்ணி சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு ஒரு எல்ஓஏ எடுக்க வேண்டியிருக்குன்னா எவ்ரி டைம் நம்ம ஓடிபி கேட்கணும். பட் இதே வெப் லிங்க்ல நீங்க சித்தி 2.0 ஆக்சஸ் பண்றீங்கன்னா மேலேயே உங்களுக்கு சாய்ஸ் வந்துடும் ஓடிபியா பாஸ்வேர்டான்னு இருக்கும். நீங்க பாஸ்வேர்டுங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி பண்ண மாதிரி தான் கோடு நம்பர் பாஸ்வேர்டை போட்டு நம்ம லாகின் பண்ணலாம். ஸோ சித்தி லாகின் பண்ணணும். ஸோ ஓடிபி மூலியமா நம்ம பண்றோம்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம போடுவோம், வெரிஃபை ஓடிபி பண்ணுவோம், சித்தி ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ சித்தி ஆப்ல ஹோம் பேஜ்ல மெனு இருக்கு இல்லையா, அதுல லீட்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு பாலிசி லாகின் பண்ணோம்னா லீடு கிரியேட் பண்ணணும். அந்த லீடை எங்க கிரியேட் பண்றோம்? சித்தியில தான் கிரியேட் பண்ணி எய்தர் குட் கனெக்டுக்கோ ஆர் செல் ஆன்லைனுக்கோ புஷ் பண்ணோம். அந்த ப்ராசஸ் அப்படியே தான் இருக்கு. ஸோ நீங்க லீடு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும் சித்தியில. ஸோ லீட்ஸ் கிளிக் பண்ணுங்க, தென் கிரியேட் லீட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ கிரியேட் லீட் அப்படின்னோடனே இன்ஃபர்மேஷன் கேட்கும். என்ன கேட்கும்? கஸ்டமருடைய ஃபுல் நேம் கேட்கும், மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ நேம் கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க, கிரியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க லீடு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லீடோடைய லிஸ்ட்ல நீங்க கிரியேட் பண்ண அந்த லிஸ்ட் அந்த பர்டிகுலர் கஸ்டமருடைய நேம் அப்படிங்கிறது விசிபிளா இருக்கும். ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் லீடை நீங்க சூஸ் பண்ணி தென் ப்ராடக்ட் நம்ம ஆட் பண்ணணும். எந்த ப்ராடக்ட் லாகின் பண்ண போறோம்? அப்ப ஆட் ப்ராடக்ட்னு இருக்கும். நீங்க ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஆட் ப்ராடக்ட்னு இருக்கும். ஸோ ஆட் ப்ராடக்டை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராடக்டோடைய லிஸ்ட் எல்லாமே வரும். அதுல எந்த ப்ராடக்ட் நீங்க இப்ப லாகின் பண்ண போறீங்களோ, ஏன்னா இப்ப சேவிங்ஸ் பிளான், பென்ஷன் பிளான், டேர்ம் பிளான், L2Iல நம்ம பண்றோம். ஸோ நீங்க எந்த பர்டிகுலர் பாலிசி லாகின் பண்றீங்களோ அந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணோன்னே ஸ்டார்ட் ஜேர்னி அப்படிங்கறத நம்ம கொடுப்போம். ஸோ ஸ்டார்ட் ஜேர்னின்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு செல் ஆன்லைன்ல புஷ் பண்ணலாமா ஒரு குட் கனெக்ட்ல புஷ் பண்ணலாமா? இப்ப புதுசா என்ன இருக்குன்னா L2I அப்படிங்கிறது இருக்கும். மேபி இப்ப இனிமேல் அந்த மத்த சாய்ஸ் கூட எடுத்துடலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 3மே இருந்துச்சு. 3 சாய்ஸும் இருந்தது. எய்தர் நம்ம குட் கனெக்ட்ல புஷ் பண்ணுவோம், செல் ஆன்லைன்ல புஷ் பண்ணுவோம், ஒரு L2Iல புஷ் பண்ணுவோம். இப்ப இனிமே மேண்டேட்டரின்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா மத்த ஆப்ஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நான் வந்து ரியலா நான் பண்ணி பார்க்கல, அதனால நான் சொல்றேன். ஸோ அப்ப நீங்க இனிமேல் புஷ் பண்ண வேண்டிய ஒரே ஆப்ஷன் என்ன? L2I. ஸோ ஸ்டார்ட் ஜேர்னி கொடுத்துட்டு L2I அப்படிங்கிறத செலக்ட் பண்ணீங்கன்னா லீட் டு இஷ்யூவன்ஸ்க்கு நம்ம போயிடும். ஸோ அப்போ எங்க நான் ஜேர்னி ஸ்டார்ட் பண்றேன்? L2Iங்கிறதுல ஸ்டார்ட் பண்றேன். L2Iங்கிறத கிளிக் பண்ணி ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே கஸ்டமர் ஜேர்னி ஹேஸ் பீன் ஸ்டார்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். கீழே டன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த டன் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே உங்களை L2I டேஷ்போர்டுக்கு சித்தி ஆப்பே உங்களை கொண்டு போகும். நீங்க புதுசா L2Iங்கிறத தனியா வச்சிருக்கணும்னு இல்லை. இந்த டன் அப்படிங்கிறத கொடுத்தோன்னே அகெயின் வந்து ஒரு ஸ்கிரீன் ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுதான் L2I விண்டோ. ஸோ இப்போ நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம், லீடு கிரியேட் பண்ணிட்டோம், L2Iக்கு புஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது இந்த ஸ்கிரீன் இப்படிதான் இருக்கும். இதுல இப்ப நீங்க பிளானை டிசைன் பண்ணணும், அதாவது இல்லுஸ்ட்ரேஷன் நம்ம எடுக்கணும். இந்த இல்லுஸ்ட்ரேஷன் எடுக்கிறப்ப தேர்டா இருக்கும் மை கஸ்டம் பிளான் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்க அந்த கஸ்டம் பிளான் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதை தான் கிளிக் பண்ணணும். ஸோ அந்த செலக்ட் கஸ்டம் பிளான், அந்த கஸ்டம் பிளானை கிளிக் பண்ணுங்க அண்ட் கண்டினியூ வித் செலெக்ஷன். ஏன்னா இங்க 3 பாக்ஸ் இருக்கும். 3ஆவதா இருக்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கீழே டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ வித் செலெக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ கிளிக் பண்ணோன்னே எப்படி நமக்கு குட் கனெக்ட்ல செல் ஆன்லைன்ல ஒரு சூட்டபிலிட்டி மேட்ரிக்ஸ் வருமோ, சூட்டபிலிட்டி மேட்ரிக்ஸ்னா என்ன யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் சூட்டபிலிட்டி மேட்ரிக்ஸ்? நிறைய டைம் பண்றோமே லாகின் பண்றப்ப. சூட்டபிலிட்டி அனலைசிஸ் மேடம், கஸ்டமருக்கு என்ன ப்ராடக்ட் தரணுமோ அதை பத்தின இல்லஸ்ட்ரேஷன் எடுக்கலாம், அதை பத்தி டீடைலா அதுல கொடுக்கலாம். ஓகே, வேற யாராவது என்ன சூட்டபிலிட்டி அனாலிசிஸ்னா என்ன? அவங்க சிங்கிளா, மேரிடா, ஆனுவல் இன்கம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, அந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்தாக்க நம்ம ரெக்கமெண்டேஷன் பிளான் அதுவே சொல்லும், அது நம்ம சூஸ் பண்ணலாம். சூப்பர் சூப்பர் பார்ட்னர் சார். ஆக்சுவலி சூட்டபிலிட்டி அனாலிசிஸ் என்ன இருக்கும் அப்படின்னா லைஃப் ஸ்டேஜ் என்ன,
அவங்களுடைய ஆனுவல் இன்கம் என்ன பர்பஸ்க்காக வந்து அவங்க லாகின் பண்ண போறாங்க, அதாவது லைஃப் ப்ரொடெக்ஷனுக்காகவா இல்ல குழந்தைங்களுக்காக பண்றாங்களா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். எத்தனை வருஷம் டைம் ஹாரிசான்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தா அதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ராடக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணும். அதான் சூட்டபிலிட்டி அனாலிசிஸ். இங்க வந்து சூட்டபிலிட்டி மேட்ரிக்ஸ்ன்ட்டு ஸ்கிரீன் வரும். சேம் அதே மாதிரி தான் லைஃப் ஸ்டேஜ் இருக்கும், அந்த ஏஜ் குரூப் இருக்கும், ஆனுவல் இன்கம் இருக்கும், என்ன பர்பஸ்க்காக சேவிங்ஸ் பண்றாங்க, ஆல்ரெடி போர்ட்ஃபோலியோ இருக்கா இல்லையான்னு இருக்கும். நம்ம நார்மலி நோ தான் அந்த இடத்துல கொடுப்போம். ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஷோ ரெக்கமெண்டேஷன்ஸ்னு இருக்கும். ஸோ நீங்க அந்த அதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணுங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஷோ ரெக்கமெண்டேஷன்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கம்பெனியே என்ன பண்ணுன்னா பேஸ்ட் ஆன் சூட்டபிலிட்டி மேட்ரிக்ஸை பொறுத்து இவங்களுக்கு என்ன பிளான் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட்ஸ் வந்து காட்டும். அதுல நீங்க எந்த ப்ராடக்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சூஸ் பண்ணலாம். இஃப் இன் கேஸ் அதுல நம்ம செலக்ட் பண்ற ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா கீழே வந்து இல்ல இது வேண்டாம், இது செலக்ட் சம் அதர் ப்ராடக்ட்ங்கிறத வந்து நம்ம அந்த ஜேர்னிலே கண்டினியூ பண்றதுக்கும் ஆப்ஷன் வரும். பட் இதுலயே இந்த ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா யூ கேன் சூஸ் அண்ட் கிவ் ப்ரொசீட். அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. இப்ப ப்ரொசீட் கொடுத்தோன்னே இல்லுஸ்ட்ரேஷன் எடுக்கக்கூடிய பேஜ் வரும். இப்போ இதுல பிளானுடைய டைப் இருக்கு, பிபிடி இருக்கும், பிளான்ல அது என்ன ஆப்ஷன்ஸ், ஸோ இல்லுஸ்ட்ரேஷனுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்னொன்னா என்ட்ரி பண்ணும். ஸோ ப்ரப்போசரா இல்ல ப்ரப்போசர் இன்சூர்டு கான்செப்டா இல்ல இன்சூர்டு கான்செப்ட் மட்டுமா, என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா நீங்க வந்து இன்புட் பண்ணணும். பிரீமியம், பிளான் ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ், ஃப்ரீக்வன்சி, ஆனுவலி கட்டுறாங்களா, ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி, மந்த்லி கட்டுறாங்களா, அண்ட் ரைடர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணோம்னாலும் ஆட் ரெக்வயர்ட் ரைடர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல நீங்க ரைடர்ஸ் சந்துரு ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுங்களேன், ஸ்பீக்கர்ல போடாதீங்க, கோடிக்கு. தேங்க்ஸ். ஓகே, ஸோ ரைடர்ஸ் ஆட் பண்ணுங்க. ரைடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலி நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னா ரைட் சைட் டவுன் கார்னர்ல பாருங்க ஃபைனலைஸ் கோட் அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபைனலைஸ் கோட் கிளிக் பண்ணிட்டோம்னா இப்போ கோட் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் கோட் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் இமெயில் அட்ரஸ் இங்க கொடுக்கணும் அண்ட் மொபைல் நம்பர் ஃபார் கஸ்டமர் கொடுக்கணும். ஃபார் ஆல் கம்யூனிகேஷன் வந்து இந்த இமெயில் ஐடிக்கும் அந்த மொபைல் நம்பருக்கும் போகும். ஸோ அந்த இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்தோன்னே கீழே கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல ஒரு கன்சென்ட் பாக்ஸும் இருக்கும். ஏன்னா கஸ்டமருக்கு இந்த நம்பர்ல தான் நம்ம எல்லா கம்யூனிகேஷனும் கொடுக்க போறோம். ஸோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமருடைய டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டு, ஆதார் நம்பர். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். என்ன அப்படின்னா கேஒய்சி வெரிஃபை பண்றது. நம்ம வந்து முன்னாடி இகேஒய்சின்னு பண்ணுவோம். ஸோ குட் கனெக்ட்ல செல் ஆன்லைன்ல ஆதார் நம்பர் போட்டு இகேஒய்சி பண்ணுவோம். ஸோ அதே ப்ராசஸ் இங்க L2Iல என்ன அப்படின்னா டேட் ஆஃப் பர்த், பேன் நம்பர், ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கீழே வெரிஃபை கேஒய்சின்னு இருக்கும். ஸோ வெரிஃபை கேஒய்சி கிளிக் பண்ணோன்னே கன்சென்ட் பாக்ஸ் கேட்கும். அக்ரி அண்ட் சப்மிட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஏன்னா இங்கே சிகேஒய்சி டிக்ளரேஷன், ஸோ அந்த டிக்ளரேஷன் நம்ம கொடுக்குறோம். ஸோ கேஒய்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆனோன்னு அந்த டீட்டெயில்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா பாப்புலேட் ஆகும். ஸோ அவங்களோட இப்போ எப்படி நமக்கு குட் கனெக்ட்ல லாகின் பண்றப்ப செல் ஆன்லைன்ல லாகின் பண்றப்ப அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுமோ, கேஒய்சி பண்ணோன்னே அதே மாதிரி இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ கரெக்டாக இருக்குங்கிறப்ப கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு போகும். ஸோ போஸ்ட் கேஒய்சி கஸ்டமர் வந்து ஒரு டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணும். ஸோ சிஏஎஸ் டிக்ளரேஷன் சொல்லி ப்ரொசீட் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு, அடுத்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஸோ அந்த செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டாங்கன்னா டிக்ளரேஷன் அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. தென் நம்ம பேமெண்ட் மோடு வந்து நம்ம சூஸ் பண்றோம். ஸோ பேமெண்ட் மோட்ல எப்படி நம்ம செல் ஆன்லைன்ல நம்ம பண்ற மாதிரி பேமெண்ட் வயா லிங்க் ஆர் செக் ஆர் பே நவ் கொடுப்போம். ஸோ பே நவ்ங்கிறப்ப அந்த லிங்க் போகும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு எப்படி அதுல செல் ஆன்லைன்ல குட் கனெக்ட்ல ஆப்ஷன்ஸ் இருந்ததோ அதே மாதிரி பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். போஸ்ட் பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாலிசி பே அவுட், அதாவது இன்புட் டீடைல்ஸ் ஃபார் பாலிசி பே அவுட். நம்ம வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்களுக்கு பாலிசி டீடைல்ஸ் எல்லாம் பணம் கிரெடிட் ஆகுமோ நம்ம கொடுப்போம் இல்லையா, செட்டப் ரெனியூவல் பே அவுட்னு வரும் குட் கனெக்ட் செல் ஆன்லைன்ல. அதே மாதிரி இங்கேயுமே பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் நம்ம கொடுத்துட்டு கீழே செட்டப் அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ பாலிசி பே அவுட் செட்டப் சக்சஸ்ஃபுல்னு வரும். ஸோ இது என்ன, நமக்கு வரக்கூடிய இன்கமை எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கொடுக்க போறாங்க, அதுதான் அந்த பாலிசி பே அவுட் செட்டப் அப்படிங்கிறது. ஸோ அதை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா கண்டினியூ அப்படிங்கறது கொடுக்கணும். கஸ்டமருக்கு இன்கேஸ் ஃபினான்ஷியல் வெய்வர் ஆப்ஷன் இருந்ததுன்னா உடனே பாப்அப் வந்துடும், கஸ்டமர் இஸ் எலிஜிபிள் ஃபார் ஃபினான்ஷியல் வெய்வர் அப்படின்னு வந்துடும்.
Then user has to then fill a few more basic details related to customer. So customer பத்தின சில personal details கேட்பாங்க. நம்ம எப்படி பாலிசி லாகின் பண்றப்ப பர்சனல் டீடைல்ஸ், லைஃப் ஸ்டைல் டீடைல்ஸ், ஹெல்த் கொஸ்டினர் அந்த மாதிரி வருமோ அதே மாதிரி இங்க வந்து சில பேசிக் டீடைல்ஸ் கஸ்டமரை பத்தி கேட்பாங்க. அந்த டீடைல்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா ஃபீட் பண்ணணும். அண்ட் ஹெல்த் கொஸ்டினர் முன்னாடி நிறைய இருக்கும் இல்லையா, இப்போ ரொம்ப சிம்பிளிஃபைடா ஹெல்த் கொஸ்டினர் இருக்கும். அது வந்து டிக்ளரேஷன் ஆஃப் குட் ஹெல்த் அண்ட் வெல்னஸ்ன்னு சொல்றோம். டிஓஜிஹெச்னா டிக்ளரேஷன் ஆஃப் குட் ஹெல்த் கொஸ்டினர். ஸோ குட் ஹெல்த் கொஸ்டினர் வரும். அங்க பாருங்க ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுல நமக்கு இந்த எஸ் நோ ஆப்ஷன் இருக்கும். ஸோ நோ ஆப்ஷன் நம்ம கொடுப்போம். கொடுத்துட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே பேஜ்ல வரும். ஸோ பாலிசியோடைய நேமு, ப்ரீமியம், பிபிடி, சம் அஷ்யூர்ட், எவ்ரி இன்ஃபர்மேஷன் அந்த ஒரு பேஜ்ல வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் அப்படிங்கறத நம்ம கொடுக்கணும். ஸோ லாஸ்டா வந்து சப்மிஷன் பண்றப்பே ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அக்ரி அண்ட் சப்மிட் அப்படிங்கறத கொடுக்கணும். ஸோ அக்ரி அண்ட் சப்மிட் கொடுக்குறப்ப ஓடிபி வந்து கஸ்டமருக்கு போகும். அந்த ஓடிபியை வாங்கி இங்க என்ட்ரு பண்ணி சப்மிஷன் ப்ராசஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதான் L2I உடைய லாகின் ப்ராசஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற ஈவன் குட் கனெக்ட் செலான்லைன் இருந்ததை விட இப்போ செலான்லைன் 2.0 செலான்லைன் 2.0னா L2I தான் சொல்றாங்க. ஸோ L2I உடைய ஜேர்னி ரொம்ப சிம்பிள். ஸோ நமக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஐ திங்க் சுரேஷ் பாபு வந்து குரூப்ல வந்து போட்டிருந்தாங்க மெசேஜ், ஒரு சேட்ல ஜாயின் பண்றதுக்கு. ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா L2I